வணக்கம். பிகினர்ஸ்களுக்கான இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறது, இந்த சேனலில் இதுக்கு முந்தின வீடியோவில் கட்டோரி ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த மெயின் கிளாத் எல்லாமே இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம கட் பண்ணியிருந்தோம். அதே அளவுக்கு லைனிங் கிளாத்து கட் பண்ணியிருக்கிறேன். எல்லா பீஸுக்குமே அதே மாதிரி லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் சேர்த்து வச்சு ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இந்த பீஸுக்கு அந்த கிளாத்து வந்து நம்ம கிராஸில் கட் பண்ணியிருந்தது. அதே மாதிரி லைனிங் கிளாத்தும் கிராஸில் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அந்த டாட் பிடிக்கிற பகுதியிலையும் லைனிங் கிளாத்தில் அப்படியே அடையாளப்படுத்தி விட்டுருக்குறேன். இழுத்து பிடிக்காமல் அப்படி ஸ்மூத்தாக விட்டு ரெண்டு கிளாத்தையும் சேர்ந்த மாதிரி வெளிப்பக்கம் ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இது ஓப்பன் பகுதி. ஒரு பீஸ் ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. இப்போ இந்த டாட் பிடிக்கிற பகுதியில் அடையாளப்படுத்தியிருக்கோம் பாருங்கள். அதுக்கு சென்டர்லேருந்து மெயின் டாட்டோட உயரம் 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். சென்டர்லேருந்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு பிடிக்கும்போது அந்த கட் பண்ணியிருக்கிறது ரெண்டு பகுதியும் ஒரே இடத்துல வருது. இந்த டாட் பிடிக்கும்போது தையல் ஒரே நேர்கோட்டில் வரணும், ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். திருப்பி பார்க்கும்போது நம்ம நேராக தைச்சிருந்தோம் அப்படின்னா அந்த அமைப்பு வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள். கொஞ்சம் வளைவாக இருந்தது அப்படின்னா அந்த பகுதியில் குழி விழும். பார்க்கும்போதே நமக்கு தெரியும் நல்லாயிருக்கு, இது அமைப்பாக இருக்கும் அப்படின்ட்டு தெரியும். இன்னொரு பீஸுக்கும் அதே மாதிரி லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் சேர்த்து வச்சு ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ரெண்டு பக்கத்துக்குமே ஜாயிண்ட் ஆக்கி டாட் பிடிச்சி முடிச்சாச்சு. இப்போ இந்த சைடில் உள்ள கிளாத்துக்கு அதே மாதிரி மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். இப்போ இந்த பீஸ் வந்து நம்ம நேராக தான் கட் பண்ணியிருந்தது. அதே மாதிரி லைனிங் கிளாத்தும் நேர் பீஸ் தான் கட் பண்ணணும். இது இந்த டிசைனர் கிளாத் வந்து காட்டன் கிளாத்து தான். நான் லைனிங் கிளாத் வச்சு தைக்கும்போது கொஞ்சம் லாங் லைஃப்க்கு இந்த ப்ளவுஸ் வரும். சிங்கிளாகவும் இருக்கலாம், அது உங்கள் விருப்பப்படி பண்ணலாம். அந்த கிளாத் கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கிறதுனால லைனிங் போட்டு தைக்கும்போது நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. இதே மாதிரி இன்னொரு பக்கத்துக்கும் ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ரெண்டு பக்கத்துக்குமே ஜாயிண்ட் ஆக்கி முடிச்சாச்சு. நம்ம அந்த டாட் பிடிச்சிருக்கிறோம் பாருங்கள், அதை அந்தந்த பகுதிக்கு கரெக்டாக எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு நெக்கு பகுதியிலேருந்து ஜாயிண்ட் ஆக்க ஆரம்பிக்கலாம். நெக்கு பகுதியிலேருந்து ஜாயிண்ட் ஆக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கிளாத் ஏதாவது கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா கீழே அந்த கிளாத் வரும், அதை நம்ம சரி பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு முன்ன பின்ன தான் அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்து நீங்கள் தைக்கிற அதில் தான் கொஞ்சம் இழுத்து கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னும் வரும். இழுத்து கொடுக்காம ஸ்மூத்தாக விட்டு ஜாயிண்ட் ஆக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் அது நேர் பீஸ், அப்புறம் இந்த டாட் பிடிக்கிற பகுதியில் இந்த கிளாத்து கிராஸ் பீஸாக இருக்குது. 1/4 இன்ச்சு இடைவெளி விட்டு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. இப்போ ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. ஜாயிண்ட் ஆக்கிட்டு திருப்பி பாருங்கள், எந்த சுருக்கமும் இல்லாமல் நல்லா தைச்சிருந்தோம் அப்படின்னா இன்னொரு தையல் தைச்சிருங்க. இதே மெத்தடில் இன்னொரு சைடுக்கும் நம்ம ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இப்போ இதில் ரெண்டாவது தையல் தைக்கிறேன்.
இது பேக் சைடு லைனிங் கிளாத்தும் இது எல்லாமே சேர்த்து வச்சு பேக் சைடில் மடித்து எல்லாமே தச்சு முடிச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் உள்ள கிளாத்தை ஆம்கோல் பகுதியில் வச்சுட்டு நம்ம அந்த பட்டியோட அளவை பார்க்கலாம். ஆம்கோல் பகுதியில் 2 பீஸும் ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி வச்சுட்டு, அது போக பேக் சைடு கிளாத்து எவ்வளோ இருக்கோ அந்த அளவை வச்சு நம்ம பட்டியோட அளவெடுக்கலாம். இப்போ இந்த பகுதி நமக்கு தைக்கிறதுக்காக போகும். அதுக்கப்புறம் கீழே நம்ம ஏற்கனவே மடித்து தைச்சிருக்கிறோம் பேக் சைடில், அதனால் கீழே எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுட்டு இந்த அளவுலேருந்து நம்ம பட்டி கிளாத் இப்போ இதில் ஜாயிண்ட் ஆக்கும் பாருங்கள், அது அப்படி மேலே வரைக்கும் இருக்கும். இந்த கிளாத் அப்படியே மடித்து விட்டுட்டு மேலே இப்படி அடையாளப்படுத்திட்டிங்கன்னா அந்த அளவு வரைக்கும் பட்டியோட கிளாத் இருந்தது அப்படின்னா அளவு சரியாக வரும். 3.5 இன்ச் அளவு வருது. சைடு உயரம் 3.5 இன்ச்சு, நீளம் 10-10.5 இன்ச் அளவு எடுத்தோம் அப்படின்னா சரியாக வரும். ஃப்ரண்ட்டில் பட்டியோட உயரம் 4.5 இன்ச்சுக்கு எடுக்கலாம். அந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இப்போ பட்டிக்காக கட் பண்ணலாம். பட்டி பீஸுக்கு 2 கிளாத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். எக்ஸ்ட்ரா கிளாத்து லைனிங் கிளாத்தில் கட் பண்ணி எடுக்கலாம். நீளம் 10 இன்ச் அளவுக்கு அடையாளப்படுத்துகிறேன். சைடு உயரம் 3.5 இன்ச். ஓப்பன் பகுதியில் பட்டியோட உயரம் 4 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறேன். எவ்வளோ வேணுமோ 4.5 இன்ச் வேணாலும் வைக்கலாம். இப்போ இது 4 இன்ச்சு போதும். சைட்லேருந்து அப்படியே 4 இன்ச்சுக்கு கொஞ்சம் வளைவாக வரைஞ்சி விட்டுருங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். லைனிங் கிளாத்தில் உங்களுக்கு எவ்வளோ அந்த பட்டியோட திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிளாத் எண்ணிக்கையை கட் பண்ணி எடுக்கலாம். ரெண்டு பக்கத்துக்கும் ஒவ்வொரு பீஸ் இருக்குது. இது எல்லாமே நார்மலாக ஒரு ப்ளவுஸுக்கு நம்ம எப்படி பட்டி எல்லாமே ஜாயிண்ட் ஆக்குவோமோ அதே மாதிரி தான். பட்டி எல்லாமே ஜாயிண்ட் ஆக்கி ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடில் பார்த்திங்கன்னா இந்த வளைவு வந்து அந்த ஆம்கோல் பகுதியில் இந்த கிளாத்து கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா நம்ம இந்த வளைவாக கட் பண்ணியிருக்கிறத கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணலாம். எப்படி அப்படின்னா இந்த லைன் இருக்குது பாருங்கள், இதை இந்த பகுதிக்கு கொஞ்சம் கம்மியாக இங்கேருந்து அந்த லைனை இந்த மாதிரி விட்டு அப்படியே கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆம்கோல் பகுதியில் இந்த கிளாத் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ அதிகமாக தான் வேணும் அப்படிங்கிறது இல்லை. இப்போ வந்து நமக்கு இதில் மெயின் பாயிண்ட்டே என்ன அப்படின்னா இந்த ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங். இப்போ வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸில் வந்து நமக்கு ஷோல்டர் பகுதியிலேருந்து கீழே வரைக்கும் ஒரே பீஸ் கிராஸில் இருக்கும். ஆனால் இது வந்து மேலே நமக்கு ஷோல்டர் பகுதியில் கொஞ்சம் பகுதி நேர் கட்டிங் வருது, அதுக்கப்புறம் வர்ற கிளாத்து வந்து கிராஸில் வருது. அந்த மாதிரி வர்றதுக்கு தான் இந்த மாதிரி கட்டோரி ப்ளவுஸுங்கிறது. அதனால் உங்களுக்கு ஆம்ஹோல் பகுதியிலேருந்து அந்த டாட் பிடிக்கிற பகுதி பக்கத்தில் கிளாத் அதிகமாக வேணும்னா அந்த வளைவாக கட் பண்ணுறத நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன கட் பண்ணலாம். ஆனால் கப் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அளவை கொஞ்சம் பெருசாக நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா போடும்போது நல்லாயிருக்கும். இது வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது இந்த ஓப்பன் பகுதியில் இந்த டாட் பிடிக்காமல் நம்ம இதில் பண்ணியிருக்கிறோம். அதனால் நீங்கள் நார்மலாக சாதாரணமாக ஒரு ப்ளவுஸில் வந்து நம்ம டாட் பிடிச்சிருப்போம், அந்த அளவை நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு அந்த ஓப்பன் பகுதியில் உள்ள அளவை எடுங்க. இப்போ அளவு வந்து சரியாக வரும். இல்லைன்னா ஓப்பன் பகுதி கொஞ்சம் உயரம் அதிகமாக இருக்கும், வேறு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்போ இந்த கட்டோரி ப்ளவுஸை ஈஸியான முறையில் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்குறேன். இப்போ உங்களுக்கு கிளாத்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நான் வந்து கட் பண்ணும்போது ஒரு பேப்பர் கட்டிங் போட்டு நான் கட் பண்ண சொல்லி கொடுத்தேன். அந்த மெத்தடில் நீங்கள் பேப்பர் கட்டிங் போட்டு அந்த கிளாத்தை வச்சே எக்ஸ்ட்ரா கிளாத்து 2 பகுதிக்குமே எக்ஸ்ட்ரா கிளாத்து விட்டு அப்படியே கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளாத்து கம்மியாக இருந்தாலும் இந்த கிளாத்து வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இது பிகினர்ஸ் எல்லாருக்குமே இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.